ஆனால் எங்கள் அக்குபஞ்சர் மருத்துவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் பீரியட் மட்டும்தான், ஒரு சில காலங்கள் மட்டும்தான் அந்த மருத்துவத்தோட பயன்பாடு இருக்கும். அது எப்படிப்பட்ட தொந்தரவாக இருக்கட்டும், அது கேன்சராக இருக்கட்டும், இல்லை வந்து டயாலிசிஸ் பண்ணுறதா இருக்கும், இல்லை நீங்கள் இன்னும் சில மாதங்களில் இறந்து போயிடுவீங்க அப்படின்னு அலோபதி டாக்டர் சொல்கிறதா இருக்கும், இல்லை சர்ஜரி பண்ணியே ஆகணும், இல்லைனா ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொன்ன ஒரு கேஸாக இருக்கட்டும், எந்த மாதிரியான நிலையாக இருக்கட்டும், கோமாவில் போனவங்களாக இருக்கட்டும், எந்த ஆக்சிடெண்ட் எப்படியான நிலையாக இருக்கட்டும், கடுமையான ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா விதமான தொந்தரவுகளையுமே ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் தான் சிகிச்சை எடுத்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்வியல் முறையை நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். ஒரு சில காலங்களில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி பசிச்சு சாப்பிட்றது, இரவு உறக்கம் போன்ற வாழ்வியல் முறையை அவங்க கற்றுக் கொடுத்து அனுப்பும். அது எதுக்குன்னா சிகிச்சையோட அவசியம் இல்லை, நீங்கள் பரிபூர்ணமாக குணமாயிட்டீங்க, இனி நீங்கள் வந்து வாழ்க்கை முழுக்கமே ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வாழ்வியல் முறைகளை கடைப்பிடிங்க, கழிவுகள் தேங்காது அப்படின்றத சொல்லிக் கொடுத்து அனுப்பும். அது நாங்கள் வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கும் பொழுதே அவங்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சிகிச்சை அது அவங்களுக்கே பழகிடும், அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதை விட நோய் அப்படியே சப்போஸ் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏதாவது ஏற்பட்டாலும், உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் இயற்கை வாழ்வியலை கடைப்பிடிங்க, திரவ உணவுகள் எடுத்துக்கோங்க. நோயுற்ற காலங்களில் திரவ உணவுகள் எடுத்து முழு ஓய்வை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக எப்படிப்பட்ட அந்த தொந்தரவுகள்லேருந்தும் நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற வாழ்வியல் முறைகளையும் சொல்லிக் கொடுப்போம். இதனால் பெரும்பாலும் அந்த அவங்களுடைய தொந்தரவுகளுக்காக வர்றவங்க சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த இயற்கை வாழ்வியலை தான் கடைப்பிடிச்சிட்டு ஆரோக்கியமாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இது எல்லாமே எதுக்கு இவ்வளோ ஆங்கில மருத்துவம் மாதிரியே நீங்களும் வந்து அக்குபஞ்சரை வந்து விளம்பரப்படுத்துறீங்க, பிரச்சாரப்படுத்துறீங்க நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இது வந்து விளம்பரம் கிடையாது, வேறு வழி இன்னைக்கு இது மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஆங்கில மருத்துவத்தோட கடுமையான ரசாயன மருந்துகள்னால இன்னைக்கு மனித சமுதாயமே மிக மிக மோசமான ஒரு எல்லைக்கு போய் நின்றுருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் பலவிதமாக எல்லா உறுப்புகளும் டேமேஜ் ஆகிருக்கு. குறிப்பாக உயிர் சக்தி எல்லா உறுப்புகளுக்கும் தர சிறுநீரகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு ரசாயன மருந்துகள்னால. ஸோ இனி இந்த இடத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே மருத்துவமாக அக்குபஞ்சர் மட்டும்தான். வேறு எந்த மரபொழி மருத்துவங்களும் இப்போதைக்கு சாத்தியங்கள் கிடையாது. இன்னும் இந்த மருத்துவங்கள் ஒழுங்கு வர 50 வருஷம் ஆகும். ஆனால் இன்றைக்கி அந்த 50 வருஷ உழைப்பை வந்து ஃபஸ்லுர் ரஹ்மான் சித்திக் ஜமாலுமே போட்டு தான் இன்றைக்கி முறைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விதமான தொந்தரவுகளும் சரியாகி ஆரோக்கிய நிலைக்கு திரும்ப முடியும். இப்போ அதாவது இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, தடுப்பூசி சில பேஷண்ட்ஸ் அவாய்ட் பண்ண முடியாமல் பள்ளிகளில் கம்பல்சரி போட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கம்பல்சரியாக போட்டாங்க, ஆஃபீஸ்லேயும் கம்பல் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இந்த மாதிரியான சூழலை நெருக்கடியில் வேணானாலும் கேட்காம அவங்கள வற்புறுத்தி போட்ட பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து சிகிச்சை எடுத்து அந்த தடுப்பூசியுடைய தாக்கத்திலேருந்து மீண்டு வந்திருக்காங்க. அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்க சவுத் சைடில் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் ஆரோக்கிய நிலைக்கு தான் திரும்பியிருக்காங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த அக்குபஞ்சர் அதாவது இதே தடுப்பூசி போட்ட லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க, அக்குபஞ்சர் ஹீலிஸ் அதாவது லிஸ்ட்டில் தடுப்பூசி போட்டவங்களோட லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள். அதில் யாராவது ஒருத்தர் இறந்ததாவோ கடுமையான தொந்தரவுக்கு ஆங்கில மருத்துவத்தை நாடி போயிருக்கதான் நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து இங்கே தான் வந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரியான எந்த ரெக்கார்டும் உங்ககிட்ட இருக்காது. இறந்ததா ஒருத்தரும் இருக்கவே இருக்காது. ஆனால் ஆங்கில மருத்துவத்தை எடுத்துட்டு இருக்கவங்க தடுப்பூசி போட்டு எடுத்தவங்க இறந்தவங்க லிஸ்ட்டு டெய்லி ஊடகங்கள்லேயே பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. இன்னும் நீங்கள் மரபொழி மருத்துவங்கள் மற்றதையும் கம்பேர் பண்ணலாம். மரபொழி மருத்துவங்கள் வேறு மரபொழி சித்த ஆயுர்வேதா எடுத்துகிட்டு இருக்கவங்களையும் எத்தனை பேர் தடுப்பூசி போட்டு பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது அக்குபஞ்சர் தான். எந்த பாதிப்பும் இல்லாமல் எங்கள் பேஷண்ட்ஸ் தடுப்பூசி போட்ட பேஷண்ட்ஸும் ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு அற்புதமான மருத்துவமாக அக்குபஞ்சர் மட்டும்தான். அதனால தான் இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். சரி, இப்போ வந்து இதோடைய எல்லா விதமான அட்வான்டேஜஸும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சர் சிகிச்சை முறை என்ன, அது எதை அடிப்படையில் கொண்டிருக்கு, உடம்புல அதோட இயக்கம் என்ன, அக்குபஞ்சர்னால் என்ன, நாடி பரிசோதனை செய்கிறோம் இல்லையா, இதை பற்றின என்ன, எதுக்காக நாடி பரிசோதனை, சித்த மருத்துவத்தோட நாடி பரிசோதனைக்கும் அக்குபஞ்சரோட நாடி பரிசோதனைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.